வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கி 10th கிளாஸ் மேக்ஸு சாப்டர் 1 ஆர்டர் பேர்ஸு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம 2 வீடியோவில் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி பெருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்த வீடியோவில் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு சம் 1.1 போட்டிருக்கேன். இப்போ எடுத்துக்காட்டு 1.2 நம்ம எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். எடுத்துக்காட்டு இஃப் a cross b equal to 3,2 3,4 5,2 5,4 எனில் a மற்றும் b காண்க. இப்போது தீர்வு வந்து எப்படின்னா a cross b ஈக்குவல் டு என்ன சொல்கிறாங்களா 3,2 3,4 அடுத்து 5,2 5,4 இது வந்து a cross b. அப்போது a வந்து ஏயில் உள்ள கணங்கள், இந்த a கணத்தில் உள்ள உறுப்புகள் வந்து என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின். அடுத்து பி ஈக்குவல் டு இந்த பி கணத்தில் உள்ள உறுப்புகள் என்ன, உறுப்பு உள்ள எண்கள் என்னன்னு கேட்க. இந்த ஏபி இருந்தால் தானே ஏ கிராஸ் பி கார்ட்டீசியன் ப்ராடக்டை வந்து நம்ம செய்ய முடியும். அப்போ ஏயு பியில் உள்ள எண்களை கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சா தான் என்ன செய்ய முடியும், ஏ கிராஸ் பியில் உள்ள வரிசை ஜோடிகள் எழுத முடியும். இப்போ ஏ ஈக்குவல் டு எப்படி கண்டுபிடிப்பாங்க, ஏ கிராஸ் பி ஏயில் உள்ள எண்கள் நம்பர்ஸு. அப்போ ஏ கிராஸ் பியின் முதல் ஆயத்தொலைவு உறுப்புகளின் கணம், முதல் ஆயத்தொலைவு உறுப்புகளின் முதல் ஆயத்தொலைவு உறுப்புகளின் கணம் என்ன அப்படி எடு. அப்போ தர்ஃபோர் ஏ ஈக்குவல் டு முதல் ஆயத்தொலைவு உறுப்புகளின் கணம் அப்படின்னா நம்ம என்ன இது பாருங்கள், இது 3 5 முதல் ஆயத்தொலைவு உறுப்புகளின் கணம் அப்படிங்கச்சமே இங்கே 3 இருக்குது. 3 ஓகே எழுதிட்டோம். அடுத்து 5 ஓகே. பி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பியின் இரண்டாம் ஆயத்தொலைவு உறுப்புகளின் கணம். அப்போ என்ன சொல்லலாம், பி ஈக்குவல் டு இரண்டாம் அப்படிங்கச்சமே இரண்டாம் என்னது, இங்கே 2 இருக்குது 4 அடுத்து 2 4 அப்போ 2,4 ஓகேவா. இப்போ நம்ம வந்து தர்ஃபோர் ஏ ஈக்குவல் டு 3,5 பி ஈக்குவல் டு 2,4. இப்போ புரிஞ்சுதான் மாணவர்களே. இப்போ நம்ம சொல்லலாம் பாருங்கள், ஏ ஈக்குவல் டு 3,5 பி ஈக்குவல் டு 2,4. இதுதான் நம்ம என்ன எனில் ஏ மற்றும் பிஏ காண்க. ஏ கணத்தில் உள்ள எண்கள், பி கணத்தில் உள்ள எண்கள். இதுதான் எக்ஸாம்பிள் சம்ஸ். ஓகேவாம்மா, எக்ஸாம்பிள் சம்ஸ் 1.2 கார்ட்டீசியன் ப்ராடக்ட். மாணவர்களே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே பழைய வீடியோஸ் வந்து எடுத்துக்காட்டு 1.1 அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, அதே வரிசை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 2 வீடியோஸு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க, அதை செக் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.